ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்றைக்கி ரெசிபியெல்லாம் எதுவும் கிடையாது. இது வேணால் ஒரு ரெசிபின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா, பச்சரிசி வந்து ஒரு கிலோ பச்சரிசி 4 கப் மெஷரிங் கப்பில் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து மாவிளக்கு செய்ய போகிறேன். என்ன மாவிளக்கு செய்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். எங்கள் ஊரில் மாரியம்மன் ஃபெஸ்டிவல், அதுக்காக மாவிளக்கு எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock வந்து மாவிளக்கு எடுப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக நின்று 6 o'clock ஆகிடும் அங்கே கோவில் போகிறக்கு. இப்போ நைட்டு நான் வந்து இந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். டின்னருக்கு வந்து அங்கே உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பூரி சுட்டுக்கலாம். ஏன்னா மீதமாகிடுச்சுன்னா காலையில் அதுவே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வரக்கு டைம் ஆகும். கரெக்டாக ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் வந்து இந்த கிளாத்தில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க வாட்டரெல்லாம் நல்லா இதாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம அரிசி மாவு செய்வோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஒரே ரெசிபி தான். இடியப்ப மாவுக்கு செய்கிறனாலும் எல்லாமே இந்த மாவு தான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து மாவிளக்கு செய்ய போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் யூஸ் பண்ணி பாகு செஞ்சு இது பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து சக்கரை பாகில் தான் கொண்டு போவாங்க. அதனால் நான் வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறேன். இது மில்லில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். சக்கரை பாகுக்கு வந்து 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 கப் அரிசிக்கு 2 கப் சர்க்கரை. இது 3 அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து பாகு ரெடி. இது வந்து பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க. அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காயை வந்து கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நாம் வந்து அந்த மாவில் போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து மாவிளக்கு செய்ய போகலாம். அப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து பிடிச்சி வச்சிட்டோம்னா அது ஊறும்போது காலையில் ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போவே இது பண்ணிக்கலாம். சக்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். கையிலெல்லாம் வந்து சூடு பட்டுற போகுது. இப்போ நல்லா சூடாக தான் இருக்குது. அதே சமயம் பாகு வந்து நல்லா திக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபுல்லாக ஒரே முட்டா போட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப ட்ரையாகவும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக வந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லூஸாக தான் நான் இருக்கும். இது வந்து நம்ம நைட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு ஊற காலையில் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நைட்டே வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து ஷேப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் தான் வந்து எங்கள் ஊரில், அதாவது கோயம்புத்தூர்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த அச்சு வெள்ளை மாதிரி ஸ்கொயராக பண்ணுறாங்க. அது எனக்கு பண்ண தெரியல. அதனால் அங்கே மாதிரியே நான் பண்ணிட்டேன். 3 கொண்டு போகணும். 1 வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ மார்னிங் 4 o'clock ஆகிடுச்சு. நான் எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டேங்க. இப்போ கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேங்காய், அப்புறம் வந்து இப்போ தேங்காய் பழம், தீபம் போடுறதுக்கு விளக்கு, எண்ணெய், திரி, அப்புறம் எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, அந்த மாவிளக்கு, அப்புறம் அந்த பூ இருக்குது இல்லைங்களா, மாவிளக்கு பூவு, அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கிளம்புனா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 6 o'clock ஆகும். அதுக்கு கோயில் பக்கம்தான், ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ 6 o'clock அங்கே கோயிலில் பூஜை முடிஞ்சதையும் நம்ம அப்போவே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பொங்கலை என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் மட்டும்தான் போனேன். எல்லாமே பண்ணுறங்கிட்டே அங்கே எடுக்க முடியல. பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மார்னிங் 9 o'clock ஆச்சு. இப்போ வந்து இந்த பூரியெல்லாம், லெஃப்ட் ஓவர் பூரியெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் அதை தான் முடிச்சுட்டு இப்போ 10 o'clock ரேஞ்சுக்கு வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ரெசிபியெல்லாம் எதுவும் போடலை. எல்லாமே ஏற்கனவே போட்ட ரெசிபி தான். நாங்கள் இந்த வருஷம் கடாய் வெட்டாதுங்கட்டி கோழி தான் பிடிச்சிருக்கோம். அப்புறம் யாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிடல. அம்மாவும் தங்கச்சியும் தான் வராங்க. அதில் வெஜிடேரியன் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி இங்கே வந்து சாம்பாருக்கு வேண்டி நான் குக்கரில் வந்து ரைஸோட பருப்பு வச்சுருக்கேன். ரசம் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சாம்பாருக்கு 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோயிலுக்கு கொண்டு போன லெஃப்ட் ஓவர் பச்சரிசி. அப்புறம் இங்கே தயிர் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வந்து கதம்பு பொரியல் ஆகிட்டுருக்கு. இங்கே ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் வந்து ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் எல்லாம் டீட்டெயிலாக காமிக்கல. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒருத்தியே தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதில் ரைஸு, இதில் வந்து முள்ளங்கி சாம்பார், அப்புறம் அதில் ரசம், அப்புறம் தயிர், பொரியல், இது ரெடி ஆயிடுச்சு.
அங்கே அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, தண்ணி குழம்பு தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன், ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. அது மட்டும்தான். இவ்வளோ தான் இந்த விலாகுங்க. ரொம்ப குட்டி விலாக் தான். கோவிலுக்கு போயிட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் எடுக்க முடியல. நான் மட்டும்தான் வந்து மாவிளக்குக்கு போயிருந்தேன். பொங்கல் வைக்கும்போது இவர் கிட்ஸுகளை கூட்டிகிட்டு வந்தங்காட்டி அவங்கள பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருந்துச்சு. கோவிலில் எப்போவுமே பூ அலங்காரம் வந்து கேரளா டைப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சாமியோட அலங்காரமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பங்காளி வீட்டில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, அதுலேருந்து எடுத்தது தான். நீங்களும் பார்க்கணும், உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காகத்தான். இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சாமி அவ்வளோ அழகாக இருக்குது.